அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குருப்பெயர்ச்சியை பற்றி. அதாவது இந்த 2026 குருப்பெயர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டார் குரு பகவான். அதாவது ஜூன் 2ஆம் தேதி வைகாசி 16ஆம் தேதி வந்து புனர்பூஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கிற குரு பகவான் புனர்பூஷம் 4ஆம் பாதமான கடகராசிக்கு வந்துட்டார். அதாவது மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு வந்துட்டார். அப்படி வரும்போது இவர் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு? இவர் பொதுவாகவே நம்ம என்ன சொல்லுவோம், குரு பகவானை வந்து குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட குரு பகவான் என்னென்ன ராசிக்கெலாம் என்னென்ன பார்வையை கொடுக்குறாரு அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்குமே ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். இந்த பயிற்சி நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்குமான்னு. மேலும் இந்த பயிற்சி ரொம்பவே சிறப்பான பயிற்சி, ரொம்பவேவும் ஒரு அதிர்ஷ்டவரமான பயிற்சின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் அவர் உச்சகுருவாக பயிற்சி ஆகிறாரு. அதனாலேயும் இவர் வந்து ஒரு சிறப்பான பலன்களை நிறைய ராசிக்கு கண்டிப்பாக தரப்போகிறார். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய பார்வை பொதுவாகவே 3 பார்வை, 5ஆம் 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. இந்த பார்வை ஒவ்வொரு ராசியின் அடிப்படையில் மாறுபடும். என்னென்ன ராசியில் என்ன மாதிரியான பார்வை இருக்கனால எந்தெந்த இடத்துல அவர் இருக்கிறாரு அப்படின்னு ஒவ்வொரு ராசியின் அடிப்படையில் பார்க்கும்போது நிறைய பலன்களை கொடுக்குறாரு. பொது பலன்கள் சொல்லி நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக குரு பகவான் நம்ம யாருக்கு காரகர்னு சொல்லுவோம் அப்படின்னா குழந்தைக்கான காரகர். அதாவது இந்த வருஷத்தில் குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு, குழந்தை இல்லாமல் நிறைய வருடம் ஆயிடுச்சு, எனக்கு திருமணமாகி 10 வருடம் ஆயிடுச்சு, இல்லை 7 வருடம் 8 வருடம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை எனக்கு திருமணமாகி 3 மாதம் 4 மாதமாக இருந்தாலுமேவும் குழந்தை வரம் வேண்டுறவங்க எல்லாருக்குமேவும் இந்த பயிற்சி குழந்தை வரதுக்குண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. ஏன்னா குழந்தைக்கான காரகர் குரு பகவான் தான். மேலும் வந்து திருமணம் நிறைய நிச்சயமாக நடக்க போகிறது. நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள், நிறைய தடங்களை தாண்டின திருமணங்கள், இல்லை காதல் திருமணங்கள், நிறைய தடையாக இருக்கிற திருமணங்கள் இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. மேலும் அரசியல் சார்ந்த விஷயங்கள்னு சொல்லி பார்க்கும்போது பொதுவாகவே நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்த போகுது. அரசியல்வாதிகளுடைய நிறைய அதாவது அவளுடைய உண்மை முகம் தெரிந்து இந்த மாதிரி ஒருத்தர் இப்படிலாம் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு, இந்த மாதிரியான நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போறாரு குரு பகவான். விவசாயத்தில் வேளாண்மை செழிக்க போகிறது. இதுக்கு முன்னாடி இருந்த அதாவது சும்மா ஒன்றுமே பயன்படாத ஒரு நிலம்பான்னு சொன்ன நிலம் கூட ஏதாவது ஒரு வகையில் பயன்படணும், ஏதாவது ஒரு செடி போடுறது, இல்லை ஏதாவது ஒரு உரம் போட்டு அதை பக்குவப்படுத்தி அதன் மூலமாக ஏதாவது ஒரு விளைச்சல் கொண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்பாக இந்த குரு பெயர்ச்சி குரு பகவான் இருக்க போகுது. இந்த மாதிரியான நிறைய மாற்றங்கள், பொது மாற்றங்கள்னு சொல்லி நிறைய நல்ல பலன்களை பார்த்துக்கிட்டே இருக்கும். இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாரு குரு பகவான் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பார்த்துடலாம். 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களுங்கிறத தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துட்டே வாங்க, தெரிஞ்சுக்கோங்க. கும்பராசிக்கு குரு பகவான் குரு பெயர்ச்சி காலம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். கும்பராசியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டங்கள், நிறைய மாற்றங்களை தாண்டி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ராசினா கும்பராசி நேயர்களை சொல்லலாம். அதாவது எனக்கு வேலை போச்சு, தொழில் போச்சு, வருமானம் போச்சு, என்னதுனாலும் ஒரே போராட்டமாக இருக்குது, நான் என்னுடைய உயிர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்கள மெயினாக நம்ம கும்பராசிக்காரவங்களான நீங்கள் ரொம்ப முக்கியமானவங்க. ரொம்ப பெரிய போராட்டங்களை சந்தித்த நீங்கள் எப்படி இந்த மாற்றத்தை ஒரு நல்ல மாற்றமாக எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நிச்சயமாக இந்த குரு பகவான் குரு பயிற்சி காலம் நல்ல மாற்றமாக இருக்கும். ஏன்னா அவர் 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துல வராரு. 6ஆம் இடத்துல, அதாவது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 2ஆம் பார்வையாகவும் 10ஆம் பார்வையாகவும் 12ஆம் பார்வையாகவும் பார்க்குறாரு. அதாவது 2ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இவர் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாருன்னா, 2ஆம் இடம் எப்போவுமே தனலாபம், குடும்பம் தான். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தானே. அதாவது தனலாபம் அதிகரிக்குது, அதாவது என்ன வருமானம், தொழில் ஒரு சூப்பரான ஒரு வருமானத்தை கொடுக்குது. தனலாபம், திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், ஒரு லாட்ரி வருமானமாக இருக்கலாம், இல்லை திடீர்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கீங்க, ஏதாவது ஒரு வகையில் என்ன சொல்லலாம், ஷேர் மார்க்கெட் போட்டிருக்கலாம், ஏதாவது ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறதுக்குண்டான தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டிருக்கலாம். அதன் மூலமாக வருமானம் வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. தனலாபம் அதிகரிக்கும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். ஒரு சந்தோஷமான சூழல் ஏற்படும். பிரிஞ்சிருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் ஒன்றா சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்பாங்க. குழந்தைகளுடைய கல்வி ஆரோக்கியம் அதிகமாக இருக்கும். எந்தவித சின்ன பாதிப்புமே இல்லாமல் நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி போகிறவங்களா இருப்பாங்க குழந்தைகள்.
இதுக்கு முன்னாடி வீட்டுக்கு ஏன் நான் வாரேன் நிம்மதியே இல்லைன்னு சொன்னது போய் அப்பாடா இப்போ நான் வீட்டில் நிம்மதியாக இருக்கேங்கிறதுக்குள்ளான வாய்ப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி தராது இந்த குரு பகவான் குருபெயர்ச்சி காலம். மேலும் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால லாபஸ்தானம், அதாவது தொழில் ஸ்தானத்தை கொடுக்காரு. அந்த தொழில் மூலமாக வருமானம், ஒரு தொழிலேருந்து 2 தொழில் போகிறதுக்குண்டான வாய்ப்பு, அதன் மூலமாக வருமானம், இல்லை ஏற்கனவே இருக்கிற ஒரு தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு, இந்த மாதிரியான நிறைய வாய்ப்பை ஏற்படுத்தி தராரு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இது வெளிநாடு போகலாமா, வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணலாமா, இல்லை வெளிநாட்டிலேருந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணலாமான்னு நிச்சயமாக பண்ணலாம். வெளிநாடு போய் பண்ணுறதுக்கான வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி தராது. அது மூலமாக ஒரு புதிய இடமோ வீடோ இல்லை புதிய ஆஃபீஸோ கட்டுறதுக்குண்டான வாய்ப்பு, காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்குண்டான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இடம் பார்க்கறதுனால நிம்மதியான தூக்கம் வரப்போகுது. இதுக்கு முன்னாடி நிம்மதியான தூக்கமே இல்லைப்பான்னு சொல்கிறவங்களுக்கு நிம்மதியான தூக்கம், ஒரு ஆரோக்கியமான ஒரு செயல்பாடு உங்களுக்கு நடக்க போகுது. உடல்நிலையில் ஆரோக்கியம், அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா ரொம்ப பெரிய பாதிப்பு இல்லாத சின்ன சின்ன கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது இவர் பார்க்கறது 2, 10, 12 பார்த்துருந்தாலும் இருக்கிற இடம் 6ஆம் இடத்துல இருக்கார். அந்த 6ஆம் இடம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதாவது நோய், எதிரி, கடன், இந்த 3லையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். உடல்நிலை சரியில்லாமல் போனாலும் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்கக்கூடாது. மருத்துவமனைக்கு போய் என்னென்னு உடனே பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மருத்துவ ஆலோசனை வாங்கிடுங்க. 2வது வந்து பார்த்திங்கன்னா கடன், ஒரு அளவுக்கு மேலே கடன் வாங்கி கட்ட முடியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கூடுதல் கவனம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும். மேலும் கடன் அதிகமாகிடுச்சு எப்படி கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக விநாயகர் கோயில் வழிபாடு பண்ணுங்கள். மேலும் உங்கள் குலதெய்வத்துக்கு வந்து ஒரு 21 ரூபா, ஒரு 100 ரூபா, 50 ரூபா மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சு குபேரர் வழிபாடு பண்ணுங்கள். கடன் வந்து பிரச்சனை குறையும். எவ்வளோ கடன் கொடுக்கணுமோ அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வைங்க. எடுத்து வச்சு சாமி ரூமில் வச்சு பூஜை பண்ணுங்கள். கடன் அடைகிறதுக்குண்டான வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். நிறைய மாற்றத்தை கொடுக்க போகுது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சூழலையுமே நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து அதன் மூலமாக நிறைய ஒற்றுமையை பார்த்துருப்பாங்க. அந்த நண்பர்கள் சிலர் எதிரியாக மாறியிருப்பாங்க, எதிரி நண்பர்களாக மாறியிருப்பாங்க. இந்த காலகட்டம் எதிரிகள் வலுவடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அது நம்ம நார்மலாக பேசிக்கிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு வார்த்தை விட்டுறதுனால அவங்க ஒரு சண்டை நம்ம ஒரு சண்டைன்னு அதுவே ஒரு பெரிய சண்டை வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பேசும்போது கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கை உணர்வோடு பேசுங்க. ஏன்னா சில டைமில் நம்மளுக்கே என்ன பேசணுன்னே தெரியாது. அந்த மாதிரி சில வார்த்தைகள் நீங்கள் உங்களுடைய மன அழுத்தத்தினால பேசிடுவீங்க. அதன் மூலம் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். இனிமேல் அதற்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிற மாதிரியான விஷயங்களை ரொம்ப யோசித்து பேசுங்க. மேலும் உங்களுடைய உடல்நிலையை கவனமாக வச்சுக்கோங்க. மெயினாக அதை தான் சொல்கிறேன். சரி, என்ன வழிபாடு பண்ணால் நிம்மதியாக இருக்குன்னா டெய்லி காலையில் சூரிய பகவான் வழிபாடு பண்ணுங்கள். மேலும் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள். வியாழக்கிழமை தோறும் மஞ்சள் கலரில் ட்ரெஸ் போட்டுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு மஞ்சள் கலர் கர்ச்சீப்பாவது கையில் வச்சுக்கோங்க. போய் வழிபாடு பண்ணுங்கள். கொண்டக்கடலை வழிபாடு, ஏதாவது ஒரு பிரசாதம் கொடுத்து ஒரு வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு குரு பகவான் குருபெயர்ச்சி காலம் ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான குரு பகவானுடைய பார்வை 3 பார்வையினால் என்னென்ன மாற்றங்கள், என்ன மாதிரியான ஒரு பலன்கள், அதிர்ஷ்டங்கள் வரப்போகுது அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. அவர் இருக்கிற இடத்துல சில எச்சரிக்கையான விஷயங்கள், என்ன மாதிரியான விஷயங்களையும் பார்த்தாச்சு. ஓகே, என்ன மாதிரியான வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வச்சும் பார்த்தாச்சு. சரிங்களா? இப்போ ஒரு தெளிவான ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடச்சிருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், உங்கள் ஜாதகத்தை பற்றின ஏதேனும் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா, இப்போ நான் சொன்ன எல்லாமே பொது பலன்கள் தான். இந்த பலன்கள் வந்து பொதுவாக பார்க்குறது, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது அவங்களுடைய பிறந்த தேதி நேரம் வச்சு பார்க்கலாம். உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணுன்னா என்னுடைய நம்பர் கீழே இருக்குது. அதோட நம்பருக்கு வாட்ஸ்அப்போ இல்லை கால் பண்ணியோ ஜாதகம் பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்குறதுக்கு பாருங்கள். உங்களுக்கு தெளிவான ஜாதக பலன் சொல்லப்படும். இதே இது ஜாதகம் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ண, ஜாதகமே இல்லை, நான் பிறந்த தேதி எனக்கு தெரியாது, என்ன வருஷம் தெரியாது அப்படின்னு சொன்னவங்களுக்கு பிரசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். டாரூட் ஆருடத்தின் அடிப்படையில் எப்படி இருக்குது உங்களுக்கு நேரம், என்ன மாற்றத்தை கொடுக்குது, இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது, இனி உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குங்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ பிறந்த தேதி இருந்தாலும் இல்லாட்டினாலும் நிச்சயமாக உங்களுக்குடைய என்ன மாதிரியான ஒரு மாற்றம், என்ன மாதிரியான ஒரு பெரிய ஒரு நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுங்கிறத நம்ம தெளிவாக ஜோதிடத்தின் அடிப்படையில் பார்த்துலாம். கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜாதக டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க.